ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசு ஃபேமிலி. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு அவள் தான் இன்றைக்கி விரசினேன். பசங்களுக்கு இதில் அவள் விரசி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வச்சுருக்காங்க. அது அப்படியே இருக்குது. ஏன்னா அதை எடுத்து வச்சு நான் தவிடணும். மறுபடியும் காலையில் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த கிராசரி பாட்டில் எல்லாமே இதில் இருந்து பார்த்திங்களா, அவ்வளோத்தையும் ஃபில் பண்ணி வைக்கிறதெல்லாம் வச்சேன். இதில் என்னதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இதில் வத்தல் தூள் என்ன திரிச்சா தான் வைக்க முடியும். நான் வாங்கணும் விலைக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். இதில் அதுக்கு பிறகு அதில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கடுகு இருக்குது. இதில் கடுகு, மாதிரி சீரகம், மிளகு, வெந்தயம், மறுபடியும் அதில் கறி மசாலா பொடியும், அந்த பக்கம் சோடா பொடியும் இருக்குது, ஆப்பச்சோடா. அடுத்து இதில் மிளகு, சீரகம் 2 இருக்குது, மஞ்சள் தூள், மல்லித்தூள், இன்னும் வத்தல் தூளும் வைக்கணும். இதில் முன்னாடி உப்பு இருக்குது. இதில் புளி இருக்குது. புளி இருக்குது அதில். ஏன்னா அது கருப்பு புளி, அதனால் தெரியலை. அதுலேயும் உப்பு தான் கொஞ்சம் இருக்குது. அதுக்கிறேன் நம்ம அதில் கொஞ்சம் வத்தல் பிச்சு வச்சுக்கலான் இருக்கேன். மறுபடியும் இதில் எண்ணெய், இது நல்லெண்ணெய் இருக்குது. இதில் பாமாயில் எண்ணெய் ஊற்றி வைக்கல. இதில் தேங்காய் தீந்துடுச்சு. நான் கழுவி வச்சுருக்கேன். அவங்க நான் இந்த செக்கில் ஆட்டுவெல்லாம் அந்த எண்ணெயில் வாங்கிட்டு வரேன் இப்போ தற்சமயத்துக்கு 1 லிட்ரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இருக்குது. இதில் 2 பொரி, அதாவது இதில் அப்பள பொரியும், இதில் வத்தலாம், இந்த முறுக்கு வத்தல் அப்படிம்போம்ல அந்த வத்தல் இருக்குது. என்ன நம்ம பொரிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு. இந்த பாட்டில் மூடி அவ்வளோமே துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த பாட்டில் ரொம்ப இதாக இல்லை. அதுக்கு பிளாக் எடுத்தால் கூட பெயிண்ட்டு கூட அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கேன். சரி, என்ன இது இருக்குது. அதுக்கு பிறகு இதில் சிறுபயிறு, கொண்டக்கடலை, மொச்சை, பட்டாணி இருக்குது. அது சிறுபருப்பும் கடலை பருப்பும் இருக்குது. துவரம் பருப்புக்கு பாட்டில் தான் இருக்குது. ஏன்னா துவரம் பருப்பு வாங்கலை. ஏன்னா இப்போ கொஞ்சோண்டு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முந்தி தேவையானதை நம்ம வச்சுக்கலான்ட்டு. இதில் 3 பாட்டில் இருக்குது. இதில் நம்ம பொடி ஐட்டங்கள் வைக்கலான்னு நினச்சிருக்கேன். அதாவது சாம்பார் பொடி, ரசப்பொடி, மறுபடி நம்ம ஃபிஷ் பொரிக்கிறதுக்குள்ள பொடி 3ஐயும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணணும் இனிமே தான். அதனால் அதுவும் வேலை இருக்குது. அந்த பாட்டில் இப்படி வச்சுட்டேன். அதாவது பின்னாடி இந்த அடுப்பு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இந்த 2 அடுப்பும் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப வெக்க பிடிக்காது. அதனால் சரி அப்படின்ட்டு விட்டாச்சு. அது அவ்வளோ அதில் இருக்குதா. அதுக்கு பிறகு இதில் அவல் இருக்குது. கொஞ்சம் பசங்களுக்கு அவல் எடுத்துகிட்டு அது இருக்குது. மீன் குழம்பு நேற்று வச்சுருந்த மீன் குழம்புல கொஞ்சம் மீன் குழம்பு இவ்வளோ தான் இருக்குது. சரி இருக்கட்டும் வச்சாச்சு. நைட்டுக்கு ஏதாவது நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு டப்பாவை தூக்கி நல்லா வச்சுக்கலாம். அது இருக்கட்டும். அதுக்கு ஒரு இது இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அப்படியே நம்ம வெளியில் வரலாம். வெளியில் இது ரொம்பவும் ஒரு மாதிரி இருந்தது. நேற்று மீனெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் இதிலலாம் அவ்வளோ அந்த கொல்லாங்கட்டை இதெல்லாம் இருந்தது. இந்த பக்கம் எல்லாமே தூத்துட்டேன். இது அவ்வளோத்தையும் கம்ப்ளீட்டாக தூத்து கொஞ்சம் அந்த குப்பை அவ்வளோத்தையும் அள்ளி வச்சுருக்கேன். மாதிரி கொஞ்சம் கதம்பல் கிடந்ததெல்லாம் எடுத்து போட்டாச்சு. இது அவ்வளோத்தையும் இன்னும் தூத்து போடணும். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது. அதனால் ஃபங்க்ஷன் வீட்டு போயிட்டு வரணும். பெர்சி புறப்பட்டாச்சு. ஏன்னா பெர்சி நேரத்தோடு போவா. அதுக்கப்புறம் நாங்கள் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது அவ்வளோத்தையுமே தூத்துட்டு பானை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதில் கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே கழுவுனது எல்லாமே இருக்குது. மறுபடியும் இந்த சைட்லேயும் இது நீச்சேன். நம்மளுக்கு கிரைண்டர் அந்த பக்கம் இருக்குது. இதில் இது இருக்குது. நம்ம மிக்சி நல்லா நம்ம தூக்கி கொண்டு வச்சுட்டு தேங்காய் அடித்து கூட்டுறது எல்லாமே இங்கே தான் கூட்டுறோம். ஏன்னா இதில் தனியாக கொஞ்சம் வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூளும் வச்சுட்டு மறுபடி இந்த இது அவ்வளோத்தையுமே என்ன நீட் பண்ணணும். அதெல்லாம் தான் பார்க்கணும். பாத்திரம்லாம் கிடக்கா கீழே அவ்வளோத்தையுமே தூத்துட்டேன். எனக்கே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருந்து எனக்கே ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சேன். மிஷினில் துணி கொஞ்சம் போட்டிருக்கேன். மாதிரி இதில் கூடை இருந்ததில்ல, ப்ளூ கலர் கூடை, அதை எடுத்து அங்கே என்ன நம்ம அலசிடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். வெள்ளை சட்டை முக்கி வச்சுருக்கேன். நம்ம அப்படி பார்க்கலாம். இதில் இது இருக்குது. இதில் பசங்களுக்கு லஞ்சு பேக் துவைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதில் வெள்ளை சட்டை அவ்வளோ முக்கி வச்சுருக்கேன். என்ன அவ்வளோத்தையும் துவைக்கணும். இதில் கொஞ்சம் கலர் துணி இருக்குது. அதெல்லாம் போயிட்டு வந்த பிறகு தான் துவைக்கணும். இந்த மேட்டெல்லாம் வைக்கிற துவைச்சி போடணும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். சரி, நம்ம அப்படியே என்னமா பசங்களை பிறவிட விட்டு அவங்க கிளம்புனோடனே நானும் கிளம்பி அதுக்கான துணி துவைச்சிரும். அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2வது நாள். அதாவது நேற்று நான் சொன்னேன்ல, மதியானம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு நைட்டில் வந்து சாதம் வாங்கி அப்படி வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். நான் வந்து டிஃபன் ஒன்றுமே போடலை, அப்படி இருக்குது. இன்றைக்கி வந்து நம்மளுடைய கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. நேற்று சாதம் வச்ச பானையையும் மாதிரி குழம்பு இருந்ததுல, அந்த 2 பாத்திரமும் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஏன்னா அதை கழுவணும். நம்ம கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது. இது இப்போ வந்து அந்த சைடில் உள்ளது எல்லாமே எடுத்துட்டு அதை அப்படியே கீழே ஒரு மஞ்சள் கலர் பக்கெட் விரவு வச்சுருக்கல, அதுக்கிட்ட இருக்குது. அதில் தான் கத்தி எல்லாமே வச்சுட்டேன். வேறு அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அடுப்பு எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்து வச்சேன். மறுபடியும் இந்த சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையுள்ள நேரம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்படி தான் இருக்குது. இது நேரத்து சாதம் வச்சேன் அப்படின்னுலாம் அந்த பானை. இதில் வந்து குழம்பு இருந்து சட்டி, அது அவ்வளோதான். அந்த 2 தான் கழுவணும். தட்டு எல்லாமே கழுவி வச்சுட்டாங்க. பசங்க வந்து சாப்பிட்டு தான் பசங்க கழுவுனாங்க. மறுபடியும் நானும் பாத்திரத்தெல்லாம் பூசி வச்சுட்டேன். கீழே வந்து பானை மண் சட்டி எல்லாத்தையுமே அதையும் அடுக்கி வச்சுருந்து இப்போ நம்மளுடைய இது வந்து ரொம்ப நீட்டாக எனக்கே தெரியுது, நல்லா இருக்குது. அடுத்து துணி வந்து நேற்று நிறைய ஊற வச்சுருந்தேன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். அந்த துணியை சாயங்காலம் போல் தான் துவைச்சி போட்டேன். கல்யாண வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்த பிறகு துவைச்சி போட்டேன். கொஞ்சம் கலர் துணியாக இருந்தது, கொஞ்சம் வெள்ளை துணியும் இருந்தது. அவங்களுக்கு ஷர்ட்டு எல்லாத்தையுமே துவைச்சி எடுத்து போட்டுட்டேன். அது நல்லா காஞ்சிடுச்சு. இன்னைக்கு காலையில் எங்கள் ஊரில் நல்லா வெயில் அடிக்குது. நம்ம வந்து துணி காஞ்சோடனே இதை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். நம்ம வேலையை பார்க்கலாம். காலையில் என்ன டிபன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வெந்தயத்தை நம்ம வந்து வறுக்கணும். இது நேற்று வந்து வறுத்து வச்சேன். இதை வறுத்துட்டு வறுத்து வச்சேன். நம்ம இதை திரிக்கணும். இது வந்து நாங்கள் காலையில் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு தண்ணி குடிப்போம். அதனால் வெந்தயம் வறுத்து வச்சது இருக்குது. அதை நுணுக்கி வச்சு வைக்கணும். மறுபடி இன்றைக்கி இந்த பொடி எல்லாமே திரித்து அடைச்சி வச்சிடணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சு நம்ம வச்சுக்கிட்டு மறுபடியும் நான் வந்து கூட்டுக்கு வந்து இந்த கொஞ்சம் உள்ளி தக்காளியெலாம் போட்டு வதக்கி முட்டை அடித்து ஊற்றி அப்படியே முட்டை தொக்கு மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். பார்த்துடலாம். இப்போ சப்பாத்தி வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடில் வந்து முட்டை தொக்கு கணங்காய் வைக்கலாம்னு நினச்சேன். மறுபடியும் நினச்சேன் பல்லாரி இல்லை, சின்ன வெங்காயம் இருக்குது. சரி, அது போட்டு நிறைய பாது வெட்ட முடியாது. அதனால் பார்த்தேன் முட்டை ஊற்றி ஆளுக்கு ஒரு முட்டையை எப்படி ஊற்றி முட்டை கிரேவி கணங்காய் வச்சுட்டேன். இனிமேல் இதை ஊற்றி பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கொடுத்துடலாமா? இந்த சாப்பிட்றதுக்குன்னா இப்போ டிபனுக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அப்படி வச்சு கொடுத்துடலாம். சப்பாத்தி ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சைட்லேயும் சப்பாத்தி வந்து மாவு வந்து என்ன திரட்டிக்கிட்டு இருக்கேன். அங்கே போடையே அதில் போட்டுருவேன். முட்டை தொக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு. போதும். எண்ணெய் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இனிமேல் சப்பாத்தி மட்டும் நான் போட்டுட்டேன்னா இவங்க வர ஒவ்வொருத்தருக்கா சாப்பாடு வச்சு கொடுத்துடலாம். ஏன்னா வந்து சப்பாத்தியை சுட்டு முடித்து இவங்களுக்கு காலையில் டிஃபனாக கொடுத்துட்டு அதுக்கு உடனே சாதத்துக்கு தீயை பற்ற வச்சு கொடுத்துடலான்ருக்கேன். பெர்சி வந்து இன்றைக்கி சர்ச்சுக்கு நேரத்தோடு போகணும். அதனால் சரி அப்படி செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன். பார்க்கலாம். மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் முள்ளும் கொஞ்சம் துண்டுமே இருக்குது. அடுத்து வந்து இதில் கொஞ்சம் மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சும்மா பெப்பர் பொடி போட்டு மிளகுத்தூள் சீரகத்தூள் எல்லாமே போட்டு உப்பு போட்டு வச்சு விரசி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள்லாம் போட்டு இனிமேல் கொஞ்சம் வத்தல் வந்து பொடியாக்கி வத்தல் பூண்டு கருவேப்பிலை 3 நச்சு அதையும் போடணும். உப்பு போட்டு இது விரசி வச்சுட்டேன். அது இருக்கட்டும். என்ன வந்து சமையல் வேலையை பார்த்துக்கலானே வெளியில் வந்து அடுப்பில் வந்து சாதத்துக்கு வச்சுட்டேன். சாதம் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி காஞ்சி அரிசியும் போட்டாச்சு. மறுபடியும் பாத்திரம் வந்து 2 3 இருக்குது. காலையில் சாப்பிட்டோம்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா அந்த பாத்திரங்கள் தான் இருக்குது. பிளேட் இதெல்லாம் இதில் 2 3 பாத்திரங்கள் இருக்குது. நம்ம இதை தூக்கி உள்ளே வைக்கணும். நான் வந்து தேங்காவை அரைச்சி குழம்ப கூட்டி நம்ம அதெல்லாம் அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் உள்ள வேலைகளை அதுக்கப்புறம் பார்க்கலாம். மீன் குழம்பு வந்து கூட்டி போட்டாச்சு. இது வந்து நல்லா இன்னும் குழம்பு கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம பார்க்கலாம். சாதம் வந்து இறக்கி வச்சுட்டேன். இதில் சாதம் இருக்குது. அடுத்து இதில் வந்து தீயல் வந்து இதையும் லைட்டாக சூடாக்கி வச்சுட்டேன். ஏன்னா வந்து
குழம்பு வச்சோன்னா அதுக்கப்புறம் மீன் மட்டும் பொரிக்கணும். நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அங்கே வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துல்ல, அதெல்லாம் கழுவி வச்சுட்டேன். அப்போ இப்போ கொஞ்சம் நீட்டாக ஆகிடுச்சு. என்ன 2-3 துணி கிடக்கு, அதான் துவைக்கணும். வெள்ளை துணி அவ்வளோத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு போட்டேன். காக்கா என்ன செய்யுதுன்னா, சும்மா மண்ணில் என்னதாவது எச்செல்லாம் பிறக்கிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இந்த சட்டை இருக்குல்ல வெள்ளை துணி, கலர் துணியிலலாம் இருக்காது, அந்த வெள்ளை துணியில் பார்த்து தான் இருக்கும். அது என்னென்னா கரையாயிருது. அந்தாலும் பார்த்தேன் காலையில், சரி காக்கா வர்றதுக்கு முந்தைய நம்ம துணியை எடுத்து போட்டுருவோன்னு இருந்தாலும் அதை எடுத்து வெளியில் போட்டுட்டேன். வாஷிங் மிஷினில் வந்து என்ன துணி போடலை, என்னமே தான் போடணும், அப்படி தான் இருக்குது. ப்ளவுஸு எல்லாமே அங்கே துவச்சி போட்டது இருக்குது. என்னது கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கலாம். மாதிரி கொஞ்சோண்டு கொல்லாங்கட்டை இருந்தில்ல, அதை கொண்டு மேலே தட்டில் காய போட்டிருக்கு. குழம்பு வந்து கொதிக்கட்டும், கொஞ்சம் நம்ம மூடி வச்சுட்டு அடுத்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். குழம்பு பொங்கி சிந்திடக்கூடாது. நான் உப்பு எல்லாமே போட்டுட்டேன். நம்ம வந்து 2 மிளகாய் போடணும், மறுபடியும் கருவேப்பிலை உருவி போடணும், தக்காளி எல்லாமே போட்டாச்சு. அடுத்து பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் போய் கொஞ்சம் புக்கு மறுபடியும் புக்கெலாம் வாங்கிட்டு வந்தேன். இதாக இருக்குது. அவங்க வந்து அங்கே உள்ளதை அவ்வளோத்தையும் அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. வீடு ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும். லஞ்ச் பேக் துவைச்சேன், ஆனாலும் லஞ்ச் பேக் வந்து 3 இடத்துக்கும் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து சாலமுக்கு இந்த பேக் தான் இப்போ ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பேக் அந்தளவு வாங்கினேன். நல்லா தான் இருக்குது, ஆனால் எப்படி உழைக்குது அப்படின்னு தெரில. ரேட் வந்து 600 ரூபா சாலமுக்கு. மறுபடி பெர்சிக்கும் பர்லினுக்கு ஒன்று வாங்கினேன். 2யுமே தூக்கி மேலே வச்சுருக்காங்க. சரி பார்க்கலாம். அவங்க அங்கே அவ்வளோமே புக்கு, பழைய புக்கு இருக்கும்ல, அதான் புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நோட்டை அவ்வளோத்தையும் எடுத்து கடையில் போட்டுடலாம் அப்படின்னு. ஸ்கூலில் போய் நாங்கள் புக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி 2 நாள் ஆகுது புக் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு சரியான அதை அட்டை போட்டுட்ருக்காங்க பசங்க. 3 பேர்த்துக்குமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபீஸ் கட்டியாச்சு, வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்கூல் ஓப்பன் வந்து 6ஆம் தேதின்னு போட்டிருந்தாங்க. இப்போ டேட் என்ன மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியலை. பார்க்கலாம் எத்தனாம் தேதி அப்படின்னு தெரில. இங்கே வந்து டைனிங் டேபிள் எல்லாமே தொடச்சிடுச்சேன். அதில் வந்து வெந்தயம் இருக்குது, வெந்தயம் நல்லா பொடியாக்கினதுனால அது வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் இருக்குது, அதில் புளி கரைசல் இருக்குது, அதுக்கு வீட்டுக்குள்ளே வைக்கணும். கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன். எல்லா பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கிச்சன். அடுத்து நான் வந்து மிளகு தடவி வச்சுருந்தேன் அப்படி சொன்னேன் பார்த்திங்களா, இந்தா இருக்குது. நல்லா கொஞ்சம் சில்லி வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இப்படி சில்லி இதை அரைச்சி சும்மா நம்ம அரைச்சி போடுவோம்ல, கொஞ்சம் வெளுத்துக்கணுங்க, அரைச்சி போட்டு மாதிரி பூண்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டு அது விரசி வச்சுருக்கேன். இது வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு வச்சாச்சு. அது டைமு ஒரு மணிக்கூர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம இதை வந்து குழம்பு நல்லா கொதித்து காஞ்சோடனே அந்த அடுப்பில் தூக்கி போட்டுட்டு நம்ம இதில் வச்சு பொரித்து எடுத்துடலாம். சரி, நான் வந்து மீன் பொரிக்கும் போது பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து மீன் வந்து 2வது போட்டிருக்கேன். வந்து மீனை வந்து பொரித்து எடுத்தாச்சு. இந்த மிளகு வந்து நல்லா இருக்குது. நல்லா சாதாரண வெளியில் மீனுக்குள்ளே அந்த பவுடர்லாம் போடுறத விட நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் இதெல்லாம் போட்டு வைக்கும்போது நல்லா இருக்குது. அடுத்து வந்து இந்த பக்கம் வந்து குழம்பு வந்து நல்லா காஞ்சிடுச்சு. அந்த குழம்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் மீனை இறக்கிட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். அதுக்கு பிறகு வந்து பிள்ளைங்க அங்கே உள்ளே வந்து சர்பத் வந்து போட்டுட்ருக்கோம். புளிக்கி சர்பத்து சொன்னால அந்த இது போட்டுட்ருக்காங்க. இதில் வந்து இது வந்து அன்னாச்சி பழ ஃப்ளேவர். மறுபடியும் இதில் வந்து பிளாக் கரண்ட் இருக்குது. பிளாக் கரண்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இது வந்து சப்ஜா சீட் இருக்குது, அது உள்ளே இருக்குது. நான் அன்றைக்கி இது போடுங்களேன் அப்படின்னு அவங்க போட்டு வச்சாச்சு. என்ன இது எல்லாத்தையும் எடுத்து குடிக்க வேண்டியதான் இருக்குது. கொஞ்சம் மழை கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் வரைச்சிருக்கு. அதான் இன்றைக்கி ஒரு நாள். எப்போவுமே நம்ம குடிக்கிற இந்த கொடுக்க மாட்டோம்லாம், சரி இன்றைக்கி பசங்களை போட்டு கொடுப்போன்ட்டு அவங்களே போட்டுக்கிட்டாங்க. போட்டாச்சு. சரி என்ன பார்க்கலாம்.